ரீசன்ஸ் டைம்ல என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, தேங்காய் கலங்களை பத்தி வீடியோ போடுங்க. எப்படி தேங்காய் கலம் அமைக்கிறத பத்தி வீடியோ போடுங்க. நீங்க எப்படி அமைச்சுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தான். உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்மளோட தேங்காய் கலம் எப்படி இருக்குது, எவ்வளவு கெப்பாசிட்டி குடிக்குது, நாங்க அந்த தேங்காய் கலத்துல எப்படி ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறதையுமே, எப்படி ஒருவேளை நீங்க தேங்காய் கலம் அமைச்சீங்கன்னா இப்படி அமைக்கலாம், எவ்வளவு செலவாகும், ஒரு 1000 காய் தேங்காய்க்கு இது கெப்பாசிட்டி அளவுக்கு பண்ணா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போறோம். அது போக அடிஷ்னலா இன்னைக்கான தேங்காய் ரேட்டையும் தேங்காய் பருப்பு விலை நிலவரங்களையும் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தேங்காய் இருக்குது வந்து எடுத்துக்கிறீங்களா, இல்ல தேங்காய் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்மளுக்கு ஒரு வேலை கட்ட முடியாச்சுன்னா, நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி வரோம், 300 கிலோமீட்டர் தாண்டி வரோம் அப்படிங்கிற பட்சத்துல ரேட் வந்து கட்ட முடியாச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து எடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு மாசமா எனக்கு வந்து காலேஜ் லீவுங்கிறதுனால நான் எல்லாத்தோட காலுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ நீ அப்படி இல்லை, எனக்கு காலேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. மேக்ஸிமம் யாராச்சும் கூப்பிடுற மாதிரி இருந்தா எனக்கு 6 o'clock மேல கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். வெல்கம் டு சாக்ஸ்டி விளாக். நம்ம கிட்ட டோட்டலா 6 களங்கள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 களம் பாத்தீங்கன்னா கல்லு பதிச்ச களம், மிச்சம் இருக்கிற 4 களம் பாத்தீங்கன்னா மண்ணு களம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதாவது இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்தது உடச்சி வைப்போம். இப்படி உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி தொட்டியாக தான் இருக்குது எல்லாமே. இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து நிறைய தண்ணி தேங்காய் உடைக்கும் போது தண்ணி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு களத்தில் தான் நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொட்டுந்தீம், அதாவது இந்த மாதிரி உரிச்ச காய்களை டேரெக்டாக நம்ம உரிக்கும் போது இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கலங்களை தான் வந்து பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக மழைங்கிறதுனால அதிகமாக ப்ரொடக்ஷன் இல்லாதனால நிறைய கலங்க வந்து புல் முளைச்சி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி கலங்களில் வந்து புல் இருக்காது. நம்ம உடைக்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலங்களில் வந்து புல் இருக்காது. எப்படி இருக்குன்னா இப்படி தான் வந்து பிளைனாக இருக்குது கலங்களில். இது வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதான காயை உடச்சி ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காயை வந்து நெட்டி விட்டுருவோம். அதிலிருந்து தேங்காய் பருப்பு தோண்டி தேங்காய் பருப்பை வந்து இந்த தேங்காய் தொட்டிலேருந்து இந்த மாதிரி செல்லேருந்து பிரிப்பாங்க. இந்த மாதிரி தேங்காய் தப்பையை வச்சு அந்த பிரித்து எடுத்து இந்த மாதிரி தொட்டி தனியாக இந்த மாதிரி பருப்பு தனியாக பிரிச்சுருவோம். இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பருப்பை தான் நெக்ஸ்ட்ல ப்ராசஸ் கொண்டு போவோம். அதுக்காக தான் இந்த கல்லுக்கிழங்கு வந்து பயன்படுத்தப்படுது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். நீங்கள் வெயில் காலத்துலேன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெயில் காலன்ட்டு இல்லை, நார்மலாக ஒரு மணி நேரம் வெயில் அடித்தாவே இந்த கல் காலத்தில் வந்து நீங்கள் வெறுங்காலோடு நிற்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஆம்லேட் ஊற்றி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்து ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த கலங்கள் தான் வந்து பருப்புக்காக வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரி பருப்பை வந்து அங்கிருந்து தோண்டிட்டு வந்து இங்கே வந்து நம்ம கொட்டிடுவோம். இதோட அங்கே ஒரு 3 days காஞ்ச பிறகு பருப்பான நல்லா வந்து ட்ரை ஆகணுங்கிறதுக்காக இங்கே ஒரு 3 daysல வெயில் மட்டும் நல்லா அடிச்சுதுன்னு அப்படின்னா 3 daysல நம்மளுக்கு வந்து பருப்பு ரெடி ஆயிடு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டீலர்ஸில் வந்து எப்படி பிடிக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். டோட்டலாக இந்த கலங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் அமைச்சிருக்கிற கலங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 80 அடி நீளம், 30 அடி வந்து பார்த்தீங்கன்னா அகலத்தில் அமைச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த கலங்களில் வந்து கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 காய் வரைக்கும் இருக்க இந்த 6 கலங்களும் சேர்ந்து உற்பத்தி பண்ணலாம். ப்ரொடக்ஷன் நம்மளால வந்து 30,000 காய் வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கலங்கள் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளும் வந்து வெயில் சீசனில் அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ கலங்கள் வந்து அமைச்சிருந்தோம். இந்த தேங்காய் கலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கீழ் மண்ணை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, ஒரு கலங்கிறது இந்த பெரிய ஒரு விஷயம் இல்லை, இந்த கல் கலங்கள் தான் வந்து அதிகப்படி வேலையை தவிர இந்த மண் கலங்குங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், இப்போ அங்கே தளம் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குதா, அந்த நேராக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சப்போஸ் வந்து மண் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா அமுந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து மண்ணை கொட்டி அதை வந்து மேடு பண்ணி விட்டுருவோம். கல்
அதாவது நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பொறம்ப மண்ணுன்னு சொல்லுவாங்க. தண்ணி இந்த வாய்க்கால் ஓரங்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறம்ப மண்ணு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் தோண்ட முடியாத அளவுக்கு ஒரு கடப்பாரி வச்சு குத்துனாங்க கூட வந்து தோண்ட முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வந்து இறங்கி இறங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸை நார்மலாக வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேஸை வந்து மேடு பண்ணுறது தான் ப்ராசஸ். ஒவ்வொரு டைமும் இது அமைக்கும் போது வந்து மண் அமுந்துட்டே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே இருப்போம். அது ஒரு டைம் ஃபைனலாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேடு போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதோடு நம்ம நிறுத்திக்குவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த களங்களில் ஒரு 10 வருஷம் மேலே ஆச்சு நாங்கள் போட்டு. வெயில் காலங்களில் இந்த கல்லை யூஸ் பண்ணி நம்ம களை போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேறு எங்கேயுமே எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேகமாக வந்து ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெதர் வந்து மழை காலங்கும் போது அப்புறம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தபடியாக இந்த தேங்காய் கலங்கள் அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் மட்டும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நான் வந்து இப்போ நான் சென்டரில் நிற்கிறேன்னு வைங்களே, இந்த களத்தோட அமைப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சைடு சரிவாக இருக்குது, இந்த சைடு சரிவாக இருக்குது. சில பேர் வந்து தவறுதலாக வந்து ஃப்ளாட்டாக போட்டிருப்பாங்க. மேடு பண்ணுறது கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கல் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மேடு ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா தண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கம்பேர் பண்ணும்போது அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அங்கே ஒரு அடி மேலே வந்து ஹைட் எச்சா இருக்குது, இங்கே ஒரு அடி வந்து ஹைட் கீழே கம்மியாக இருக்குது. இது எதுக்காக அமைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட வந்து தண்ணி வடிகிற திறன் வந்து அதிகரிக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் வந்து தண்ணி வந்து களத்தில் தேங்காமல் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பருப்பு ப்ராசஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறோம். இப்போது இந்த கல்லுக்கடை அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபா செலவாச்சு. அப்போது அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த களங்களை அமைச்சோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபா செலவாச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு களம் அமைக்கிற அப்படிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 36 ரூபா வந்து செலவாகு. அன்றைக்கி இப்போ இந்த களத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட். கிட்டத்தட்ட ஒரு களங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 காய் பருப்புக்கு மேலே நம்ம கொட்டலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கல்லோட விலை மட்டுமே 33,000 ரூபா செலவாச்சு. அது போக வந்து மேசன் கூலி இருந்தது, வந்து வண்டி வாடகை, நம்ம வந்து மண் கொட்ட வேண்டிய வேலை இருந்தது, அதுக்கெல்லாம் கிறிஸ்டர் மண் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 36 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக மேசன் கூலி ஒரு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 1000 காய்க்கு அளவுக்கு கெப்பாசிட்டி அளவுக்கு பண்ணோன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா 1000 காய் அளவுக்கான ஒரு 1000 காய் காய வைக்கிறதுக்கான அளவுக்கான ஒரு களத்தை நீங்களால் உருவாக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீங்கள் கல்லுக்கே வந்து கல் வாங்குறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 ரூபாய் போட்டாலும் அந்த மேசன் கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் 10,000 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா சொந்த மண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்த மேடு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மண்ணையே இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு கல்லும் மண்ணும் கலந்த ஒரு புறம்பு மண் வந்து யூஸ் பண்ணி இந்த களங்களை வந்து மேடு பண்ணிக்கிறோம். இந்த மேடு பண்ணிக்கிறது நான் சொன்ன மாதிரியே 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சரிவாக இருக்கணும், அந்த சைடும் சரிவாக இருக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த களை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 40,000 ரூபா ஆயிருக்கு. அப்போது இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு 50,000க்கு மேலே ஆகும் இந்த மாதிரி 15,000 காய் காய வைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா. இந்த கல், அதாவது இந்த தேங்காய் களத்தில் வந்து ஒரு லேயர் என்னென்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் கொட்டியிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டர் மண் கொட்டியிருப்போம். அதுக்கு மேலே இந்த கல்லை வச்சு நம்ம நார்மலாக அந்த ஜாயின்ஸுக்கு மட்டும் நம்ம காரை போட்டு விட்ருப்போம். பார்த்தாவே உங்களுக்கு எப்படி வந்து இந்த காரை வந்து அந்த ஒவ்வொரு கல்லுக்கான ஜாயின்ஸுக்கு மட்டும் நம்ம காரை போட்டு விட்டுருக்குறோம். இந்த மண்ணுக்கல்லோட ப்ராசஸ் ரொம்ப கம்மி தான். உங்கள்கிட்ட வந்து வண்டி வாடகையுமே நீங்கள் மண் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், உடனே இந்த மண்ணுக்கல்லத்தை நீங்கள் வந்து உருவாக்கிடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் இருக்குது. ஈவினிங் டைமில் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இன்றைக்கி பருப்பு மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் மார்க்கெட் படி 1 கிலோ பருப்பு பார்த்தீங்கன்னா 242 ரூபாய்க்கும், கருப்பு காயின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ கருப்பு காயோட விலை உரித்த பிறகு 67, 68க்கும், அதே வந்து பச்சை காயின்னு பார்த்தீங்கன்னா 64, 63க்கும் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனான வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.